ஃப்ரெண்ட்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளுடன் இணைஞ்சிருக்கிறாரு என்என்கே சார் அவர்கள். வாங்க அவருடன் பேசலாம். எடப்பாடி பழனிசாமிங்கிற ஒரு மனிதன் அடி முட்டாள். செங்கோட்டையா பார்த்து நடந்துக்க. பேசிக்கா வந்தால் ரவுடிங்க. ஆல் பாஸ்ன்னு ஒண்ணு கொடுத்து இன்னைக்கு இந்த தற்குறி கூட்டமா விஜய் பின்னால சுத்துற அத்தனை பேரும் அன்னைக்கு பாஸ் ஆனவனு. சாத்தான்குளம் அப்பனு மோனு செத்தானுங்க இல்லையா, அந்த மாதிரி சசிகலாவும் எடப்பாடியும் டாக்டர்மா கொடுத்துட்டானுங்களா. இவன் எந்த மயிராண்டில படிச்சான் அப்படிங்கிறது மாதிரிதான். இப்ப எடப்பாடி பழனிசாமி ஒரு தொகுதியில பேசும்போது கொஞ்சம் எமோஷனல் ஆகி பேசினாரு, அழுதுட்டாரு. சிவாஜி கணேசன் பார்த்திருந்தாருன்னா டே ஓ அளவுக்கு என்னால நடிக்க தெரியலடா அப்படின்னு இருப்பார். எம்ஜிஆர் சீரியஸா சொல்றேன், அந்த ஆளு ஒரு பொம்பளை பொறிக்கும். நீங்க சாதாரண நினைக்காத எடப்பாடிய. விஜயாவது ஒரு பெரம்பெடுத்து 4 அடி அடிச்சோம்னா சொல்றதை கேட்டுக்கிட்டு பண்ணுவோம். ஆனா இவன் இருக்கான எவன் அடிக்கும் திரும்ப மாட்டான். திமுக காரனுக்கு இல்லாத தமிழ் உணர்வும் தமிழ் பேச்சும் சீமான் பேசிட்டாரா? அடுத்தாப்புல ஏடிஎம்கே ஆட்சி அமைச்சு இவங்க எல்லாம் கூட்டணி ஆட்சி அமைப்பானுங்க. அமைச்சாலும் பாஜகவோட ஆள் தான் இங்க முதலமைச்சரா இருப்பான். விஜய் சொல்றான் தெரியுமா, 50 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கிற தேர்தல் இது பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். அவன் சொல்றது உண்மைதான். எடப்பாடி பழனிசாமி அவரு பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? முதல்ல அவரை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னா, அதாவது என்ன சொல்றது, தமிழ்நாட்டில் ஆமா காமராஜர் படிக்காதவர். ஆனா படிக்காதவர் அப்படின்னு அவர் சொல்ல முடியாது. ஏன்னா படிச்சவனுக்கு இருக்கிற சிந்தனை விட அதிகமான சிந்தனைகள் உணர்வுகள் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு தமிழ்நாட்டில் பள்ளிக்கூடத்தில் சத்துணவு அப்படின்னு ஒன்று இருக்குது அப்படின்னா அவர் ஆரம்பிச்சதை இன்னைக்கு இம்ப்ரவைஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, புரியுதுங்களா? இது யாரு? படிக்காத ஒரு ஆள். ஆமா, அவர் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தாரு. எம்ஜிஆர் அவர்கள் சத்துணவு திட்டத்தை கொண்டு வந்தாங்க. கலைஞர் அவர்கள் அதை என்ன பண்ணாரு, மேம்படுத்தினாரு அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த காமராஜர் படிக்காதவர் தான். ஆனா அவரு இவ்வளவு விஷயத்த பண்ணி வச்சாரு. இந்த ஆளு படிச்சவன் அப்படின்னா இவனும் படிக்காதவன் தான். ஆமா. ஆனா படிக்காதவன் எவ்வளவு அடிமுட்டாள இருப்பானோ அந்த மாதிரி ஒரு முட்டாளுவன். யாரு? எடப்பாடி பழனிசாமி. எடப்பாடி பழனிசாமிங்கிற ஒரு மனிதன் அடிமுட்டாள். எதை சீசன் சொல்றீங்க? அவர் முன்னாள் முதலமைச்சரா இருந்திருக்கிறாரு, இப்போ எதிர்கட்சி தலைவராக இருந்திருக்கிறாரு, இப்போ முதலமைச்சர் வேட்பாளராக இருக்கிறாரு. எங்க முன்னாள் முதலமைச்சர்னு அவனை சொல்லாதீங்க. ஆமா, அவன்லாம் முரட்டு அடிமையா இருந்தான். அதனால முதலமைச்சர் ஆனான். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சரா அவன் ஆகல. ஓகே, ஆமா, புரியுதுங்களா? புரியுது. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சரா இருந்தாலும் ஆனா இல்ல. அந்த அம்மையார் ஜெயிலுக்கு போனாங்க. ஜெயிலுக்கு போனதுனால அந்த இடத்துல ஒரு நம்பிக்கையானவன ஒருத்தனை உட்கார வைக்கணும் அப்படின்னு நம்பிக்கையா இருக்கிறது மாதிரி நடிச்சிருக்காங்க இத்தனை வருஷமா. ஓகே ஓகே, புரியுதுங்களா? இவனுங்க என்ன கொய்யால சிவாஜி கணேசன், கமலஹாசன், இவன் என்ன இந்த தனுஷ், சிம்பு இவனுங்கெல்லாம் நடிக்கிறது என்ன நடிப்பா? கொய்யால அவன் நடிகர் தான் நடிப்பு. நடிகர் திலங்கர் பட்டத்தை தான் அவனுக்கு கொடுத்துருக்கணும். ஆமா. ஆனா இதுலயே சில முரண்பாடு இருக்கு சார். இப்ப நீங்க சொன்னீங்களா, சசிகலா அவர்களுக்கு ரொம்ப விசுவாசியா நடிச்சாரு, இப்போ அவங்க ஜெயிலுக்கு போகும்போது முதலமைச்சர் கொடுத்தாங்க. ஆனா செங்கோட்டையன் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, பொட்டி கொடுத்துதான்ப்பா நீ முதலமைச்சரான, நைட்டு வரைக்கும் நான் முதலமைச்சர், பொட்டி உங்ககிட்ட இருந்ததுனால நீ முதலமைச்சர், நான் முதலமைச்சர் ஆகல அப்படின்னு சொல்றாருல. ஸோ எவிடன்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்றாரு. மாறாக எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாருன்னா, செங்கோட்டையா பார்த்து நடந்துக்கப்பா, உன்னை பத்தி எல்லா லிஸ்ட்டும் என்கிட்ட இருக்கு, நான் விட்டுட்டேன்னா நீ ரோட்ல நடமாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. இவங்க 2 பேரும் மாறி மாறி எவிடன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் மேல ஒருத்தர் குற்றம் சுமத்தினே இருக்கிறாங்க. ஏங்க பேசிக்கா வந்தால் ரவுடிங்க. யாரு? எடப்பாடி. ஓ இல்ல, ஒரு மேல ஒரு கேஸ் கூட இருக்குது. ஒரு கேஸ் இல்ல, பல கேஸ் இருக்கு. ஓகே, பல கேஸ் எல்லாம் போட முடியாத அளவுக்கு. நல்லா ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க, நீங்க பண்ண தப்பெல்லாம் நான் எவிடன்ஸா வச்சுக்கிட்டேன்னா அடுத்தாப்புல ஆட்சி நீங்க வர்றப்ப நீங்க என் மேல கை வைக்காம இருக்கிறீங்க. இந்த மாதிரி விஷயத்தை தான் பிடிச்சி வந்தாலும் வச்சுக்கிட்டான். கொடநாடு பங்களா அப்படின்னு, கொடநாடு பங்களாவில் அத்தனை பேர் வேலை பார்த்தான, அத்தனை பேர் நிறைய பேர் செத்து போயிட்டானுங்க தெரியுமா? எப்படி செத்தானுங்க? ஆக்சிடென்ட் ஆகி தானே செத்தாங்க. ஏன் எப்படி ஆக்சிடென்ட் ஆனானுங்க? அதை பத்தி எவனாவது இது வரைக்கும் அந்த
பண்ணிருக்கானுங்களா? இல்ல. சிபிஐ பண்ணிருக்கானுங்களா? இல்ல தமிழ்நாடு போலீஸ் அப்படியே இதனாலதான் ஆக்சிடென்ட் ஆச்சு அப்படின்னு அந்த கேஸை ஃபைல் பண்ணி முடிச்சிருக்கானுங்களா? போயிட்டு எல்லாம் ஆக்சிடென்ட். ஒரு காலத்துல எல்லாம் மர்டர் பண்றதுன்னா ம். கத்தி எடுத்துட்டு அருவாள் எடுத்துட்டு குத்தி சாவடிக்கிறது. இப்ப எல்லாம் வந்து மர்டருங்கிறது ஆக்சிடென்ட் வைக்கிறானுங்க. ம், ம். புரியுதுங்களா? முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கங்க. இவன் வந்து எந்த அளவுக்கு முட்டாள் அப்படின்னா ஒரு சமுதாய சீர்கேட அப்படி பண்ணியிருக்கான். ம். கொரோனா காலகட்டங்கள்ல இவன் தானே முதலமைச்சரா இருந்தான். ஆமா. படிக்காத பயலுக எல்லாரையுமே ஆல் பாஸ் கொடுத்தான். ம். புரியுதுங்களா? ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லயாவது நீ பாஸ் பண்ணாதான்டா உனக்கு அடுத்த கிளாஸ் அப்படிங்கறத, ஏன்னா வீட்டுல தானே உட்காந்துருந்தாங்க. ஆமா எல்லாரும் அப்ப எல்லாரும் படிச்சிருக்கலாம்ல. கண்டிப்பா. படிச்சா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுறப்ப பாஸ் ஆயிருந்தா உள்ளார போறான் அப்படின்னு ம். ஆல் பாஸ்ன்னு ஒண்ணு கொடுத்து இன்னைக்கு இந்த தற்குறி கூட்டமா விஜய் பின்னால சுத்துற அத்தனை பேரும் அன்னைக்கு பாஸ் ஆனவனுங்க. ம், ம், ம். புரியுதுங்களா? புரியுது. இந்த மாதிரி ஒரு சமுதாய சீர்கேடு நடத்தினவன் ம், ம். அடுத்தவனோட எவிடன்ஸ் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி கையில வச்சுக்கிட்டு, ம். புரியுதுங்களா, மிரட்டுறான். ஆமா. என் விஷயத்த நீ தூக்குறதா இருந்தா உன் விஷயத்த நான் தூக்கிடுவேன் ஓகே. அப்படின்னு ஒவ்வொன்னையும் எவிடன்ஸா கையில எடுத்துக்கிட்டு, ம். அப்போ நல்லா ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க. அதான் எந்த அளவுக்கு நடிகன்னா ம். தான் மேல ஒரு சந்தேகமும் வராத அளவுக்கு உள்ளார உட்கார்ந்து நடிக்கிறான். ம், ம், ம். நடிச்சாதான் நான் உங்கள்கிட்ட நல்லவனா இருந்தாதாங்க உங்க பாக்கெட்ல இருந்து நான் எடுக்க முடியும். ஆமா. உங்கள்கிட்ட இருக்கிற விஷயத்தெல்லாம் நான் எடுத்துக்க முடியும். ம். நான் உங்கள்கிட்ட கெட்டவனா இருந்தேன்னா எப்படி நீங்க உள்ளார விடுவீங்க? கண்டிப்பா. புரியுதுங்களா? சசிகலா அம்மையாரே என்ன சொன்னாங்க? பெங்களூர் ஜெயில இருந்ததுனால தான் நான் உயிரோட வந்தேன். இதே தமிழ்நாட்டு ஜெயில இருந்தா நான் இருந்திருக்க மாட்டேன் நாங்க. சாத்தான்குளம் அப்பனு மோனு செத்தானுங்க இல்லையா? ஆமா, ஆமா. ஆ? அந்த மாதிரி சசிகலாவும் ஆ! போயிருக்கணும். ஓ! ஆமா. முடிச்சு விட்டுருப்பீங்க. அப்புறம் ம், ம். அந்த மாதிரி சொல்லுதா சொல்லியா? கண்டிப்பா சொன்னாங்களே. ஆ, என்ன முதுகுல குத்திட்டாங்க. ஆ. நான் பெங்களூர்ல தான் இப்ப உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். இங்க இருந்தானா நான் இருந்திருக்க மாட்டேன். இதுக்கெல்லாம் காரணம் யாரு? எடப்பாடி பழனிசாமி தான் இப்ப முதலமைச்சரா இருந்தாரு. அவங்கள தான் குறிப்பிட்டு சொல்றாங்க. அப்புறம் ம். திமுக காரணம் பண்ண இதெல்லாம்? இல்ல. ஆ? சரி. இப்போ எடப்பாடி பழனிசாமி செங்கோட்டையனுக்கு மிரட்டல் குடுக்குறாரா? இல்ல கூட இருக்கிற எஸ்பி வேலுமணி, தங்கமணி, விஜயபாஸ்கர் போன்ற முன்னாள் அமைச்சர்களுக்கு இந்த மாரி ஒரு மிரட்டல் செய்தியா இருக்குதுமா? எப்படி எடுத்துருது இத? ஏங்க இந்த ஆளு வந்து பொதுவா எல்லாருக்குமே மிரட்டல் தாங்க. எல்லாருடைய எவிடன்ஸ் அந்த ஆள் துணியெல்லாம் பாத்தீங்களா? பார்த்திருக்கேன். புரியுதுங்களா? ஒரு பேச்சு வழக்குல இருந்து நமக்கெல்லாம் என்னன்னா தமிழ்நாட்டுல இவ்வளவு பேர் படிச்ச சமுதாயம்னு சொல்லிட்டு இவ்வளவு நாளா நம்மள நாமே ஏமாத்திட்டு இருந்திருக்கோம். ம், ம். நம்மள அதாவது ஒரு ஐஏஎஸ், ஐபிஎஸ், டாக்டரேட் அப்படிலாம் எல்லாம் அப்படின்னு வாங்கிட்டு இந்த படிக்காத கம்யூனிட்டிங்க அரசியலுக்கு வந்தோனையும் இவங்களுக்கு வந்து ஏதாவது காலேஜ்ல ஏதாவது நன்கொடையா ஏதாவது செஞ்சு விட்டானுங்கன்னா அந்த காலேஜுங்க காரணங்க வந்து டாக்டர் பட்டம் கொடுக்குறானுங்க. ம். ஆமா. இந்த வேர்ல்ட்ஸ் யூனிவர்சிட்டின்னு இருந்தது. சிம்பு வச்சு படம் எடுத்தானுங்க. ஆமா. உடனே சிம்புக்கு டாக்டர் பட்டம் கொடுத்தானுங்க. ம், ம். இப்ப சண்டை போட்டுக்கிட்டானுங்க. ம். மறுபடியும் டாக்டர் பட்டத்தை திருப்பி போடுறானுங்களாம். ம், ம். டேய் டாக்டர்னா அவ்வளவு என்ன கேவலமாடா போச்சு உங்களுக்கு? டாக்டர் அம்பேத்கர் ம். அப்படிங்கிற அளவுக்கு இருக்கிறத ஆமா. அந்த டாக்டருங்கிறத எவ்வளவு கேவலப்படுத்தி ஒவ்வொருத்தனுக்கும் தூக்கி ம். எடப்பாடியும் டாக்டர்மா ஆமா. உண்டா இல்லையா? குடுத்துருக்காங்களே. டாக்டர் கொடுத்துட்டானுங்களா? குடுத்துருக்காங்க. இவன் எந்த மயிராண்டில படிச்சான் அப்படிங்கிறது மாதிரி தானே இருக்குது. மக்கள்லாம் என்னத்த சொல்றது? உண்மையிலேயே வர்ற ஓகே வேற வழி இல்லை, இவங்களோட வாழ்ந்தாகணும். ம். ஆமா, நாம ஏதா கொஞ்சம் பேசுனோம்னா ம். நம்மள பைத்தியக்காரன் சொல்லிட்டு இருப்பானுங்க. ஆமா. ஆனா பேசுறவங்க தான் இப்ப உண்மையிலேயே பைத்தியக்காரங்களா இருக்கிறாங்கன்றது மத்தவங்களுக்கு தெரியாம இருக்குது. இப்ப எடப்பாடி பழனிசாமி ஒரு தொகுதியில பேசும்போது கொஞ்சம் எமோஷனல் ஆகி பேசினாரு. அழுதுட்டாரு. அதாவது என்ன மக்களா நீங்க தான் வந்து எங்கள முதலமைச்சராக்குனீங்க. நீங்க தான் என்ன பொதுச் செயலாளரா மாத்துனீங்க. இன்னைக்கு உலக அளவுல போயிட்டு எடப்பாடி பழனிசாமி சொன்னா, எல்லாருக்கும் என்ன பத்தி தெரியுதுன்னா, இதுக்கு எல்லாமே காரணம் மக்கள் அப்படின்னு சொல்றாங்க. மக்கள் இவர முதலமைச்சரா தேர்ந்தெடுத்தாங்களா? மக்கள் இவர பொதுச் செயலாளரா தேர்ந்தெடுத்தாங்களா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது மக்களுக்கு தெரியாம இருக்குதான்னு எனக்கு தெரியல. தெரியல. மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாத ஒரு முதலமைச்சர் தான் அவன். ஆமா. அவன் வந்து உட்கார்ந்து அழுவுறான்னா ஆரம்பத்திலே சொல்லிட்டேன். ஆமா, சிவாஜி கணேசன் பார்த்திருந்தாருன்னா டேய் ஓ அளவுக்கு என்னால நடிக்க தெரியலடா அப்படின்னு இருப்பார். எனக்கு தெரிஞ்சு மேல இருந்து பார்த்துட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன். சீரியஸா ம், ம். இவன் நடிப்புக்கு மர்லின் மாண்ட்ரவாது ம். அட வேற லெவலுங்க இவன்லாம். சீரியஸா சொல்றேன். நடிகர் திலகன் இல்ல, அதுக்கு மேல ஒரு பட்டம் ஆஸ்கார் கொடுக்க வேண்டிய நடிகன் அவன். ஆஸ்கார தாண்டி குடுத்துருக்கு. எனக்கு தெரிஞ்சு இப்ப கூட ஜெயலலிதாவும், எம்ஜிஆரும் மேல இருந்து ரத்த கண்ணீர் வடிப்பாங்க போல இருக்கு. எடப்பாடி பழனிசாமி பேசுற பேச்சுக்கு, அவர் பண்ற அட்ராசிட்டிக்கு எல்லாத்துக்கும் ரத்த கண்ணீர் ஏன் வடிப்பாங்க போல இருக்கு. திருப்பி திருப்பி சொன்னா அடிமைகளை தான்
கொண்டு வந்து முதலமைச்சர் ஆக்குற மூவ்மெண்ட்டுக்கு இருக்காங்க. ம். சீரியஸா ஒரு அறிவார்ந்தவனுங்களை கூட வச்சுக்கணுமே எங்கேயுமே எவனும் விரும்புறது இல்ல. நமக்கு ஆமாஞ்சாமி போடணும், ம். நம்ம காலில் ஊந்து கும்பிடுறவன், இப்படிதான் அரசியல்வாதிகளை எல்லாத்தையுமே வச்சுக்கிறானுங்க. எங்கேயாவது அரசியல்வாதிகள் நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கங்க, இந்த பிடிஆர், பழனிவேல் ஆமா. இப்படின்னு 1-2 பேர் தான் இந்த ராசா. ம். இந்த படிச்சவனுங்க அப்படின்னா கூட அது திமுகவில் தான் இருப்பானுங்க. ஆமா. சீரியஸா இந்த படிக்காம ரவுடிசம் பண்ணிட்டு தர்மாகோல் அவன்லாம் ஏடிஎம்கேக்காரன். ஆமா. செல்லூர் ராஜு அவர். புரியுதுங்களா? இந்த ஏடிஎம்கே காரனுங்க எல்லாத்தையுமே நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ரவுடிசமாவே இருப்பானுங்க. ம். ஆமா, அதாவது பயத்துல எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு இவனுங்க பெரிய தன்னை ராபின்ஹுட்டா ஃபீல் பண்ணிக்கிறது. ம். ஆமா, தன்னோட தொகுதி மக்களுக்கு எல்லாத்தையும் அடிச்சு கொடுக்கறது அப்படி இப்படின்னு இவங்கெல்லாம் நினைச்சுக்கிறது. ம். ஆனா ஒரு விஷயம் நான் சொல்றேன், சொல்லுங்க. திமுக ஆட்சியில என்னென்ன செயல் திட்டங்கள் பண்ணிருக்காங்கன்னு எண்ணி எல்லாத்தையும் சொல்ல முடியும். ஆமா. ஏடிஎம்கே ஆட்சியில எல்லாத்தையும் திறப்பு விழா பண்ணியிருப்பாங்க. ஆனா அந்த திறப்பு விழா பண்றதுக்கு முன்னால அந்த தொடக்க விழான்னு ஒண்ணு இருக்கும் இல்லையா? அடிக்கல் நாட்டு விழா. அடிக்கல். அது திமுக தான். அது திமுக பண்ணிருப்பாங்க. ம். இவங்க கட்டி முடிக்கிறதுக்கு 5 வருஷ கேப்ல ம். அடுத்த ஆட்சி அவங்களுக்கு வந்துச்சுன்னா திறப்பு விழா நடத்தி இது நாங்க உருவாக்குனது. எல்லாமே கோயம்பேடா இருக்கட்டும், பெரிய பெரிய எல்லா லாபியும் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் ஜெயலலிதா அம்மா தான் கட்டி வச்சது மாதிரியே தெரியும். ம். ம். அப்படி கிடையாது. அடிக்கல் நாட்டுன்னு ஒண்ணு இருக்கும். சீரியஸா எம்ஜிஆர் வந்து அந்த ஆளு அந்த ஆளு வந்து சீரியஸா சொல்றேன், அந்த ஆளு வந்து ஒரு பொம்பளை பொறுக்கி. ம். ம். எம்ஜிஆர் என்னடா இப்படி சொல்றான் அப்படின்னு நினைக்காதீங்க. ம். தான் தப்பு இருக்கிறவன் தான் தப்பை மறைக்கிறது எல்லாத்தையும் அப்படி ஆர்கனைஸ் பண்ணுவான். ம். ம். அந்த மாதிரி அந்த ஆளு வந்து அந்த நேரத்துல வந்து ம். இன்னைக்கு வந்து காலேஜா சென்னையோட அவுட்டர்ல எல்லாம் கட்டி வச்சிருக்கானுங்களே, ஆமா. இவனுங்களோட 50 வருஷத்துக்கு முன்னால இவனுங்களோட சொத்து கணக்கெல்லாம் எடுத்து பார்த்திருக்கீங்களா? ம்ஹும். பிச்சை எடுத்துட்டு இருந்திருப்பானுங்க. எப்படி அவ்வளவு சொத்து வந்துச்சு? காலேஜ் நடத்துற அளவுக்கு எப்படி பணம் வந்துச்சு? ஆமா. எவன் கொடுத்தான்? யாருகிட்ட இவங்க வேலை பார்த்தாங்க? யாருகிட்ட ரவுடிஸா இருந்தாங்க? ம். ம். எல்லாம் எம்ஜிஆர் கிட்ட. புரியுதுங்களா? எம்ஜிஆருங்கிற ஒரு ஆள் வந்து ரவுடிசத்தை உருவாக்கி அந்த ரவுடிசமாவே வச்சு நடத்திட்டு இருந்தார். ஆனா நல்லவன் வேஷம் போட்டு ஒரு ஸ்டேஜில் அவர் என்ன அவரோட நிலைமை எப்படி ஆயிடுச்சுன்னா, ஓகே அப்ப நல்லது பண்ணணும். அந்த விஜய் சொன்னான் தெரியுமா, நான் நல்லவனா இருந்தேன் இனிமேல் என்னால கெட்டவனாவே இருக்க முடியல, நான் நல்லவனாவே மாறிட்டேன். ஆமா. இப்படி உண்மையிலேயே இருந்தவன் வந்து எம்ஜிஆர் தான். ம். ம். அந்த ஆள் தான் ம். தப்பான ஒரு ஆளு நல்லவனா நடிக்க ஆரம்பிச்சு நல்லவனாவே மாறினது. ஓகே. இன்னைக்கு வரைக்கும் மக்களை அந்த ஆளை தூக்கி கொண்டாடுறதுக்கு காரணம் என்னன்னா, ம். ஒரு கெட்டவன் நல்லவனா மாறிட்டான். ஓகே. ஆனா இங்க அப்படி கிடையாது. ம். ம். எவ்வளவு கெட்டவனா இருக்கலாமோ அவ்வளவுக்கு நம்ம செட்டில்மெண்ட் ஆகலாங்கிற இடத்துல தான் இன்னைக்கு வர்றானுங்க. ஆமா. இப்ப இந்த தொகுதி மறுவரை கூட எடுத்துக்கலாம் சார். இதுல வந்து திமுக வந்து எந்த அளவுக்கு இந்த தேர்தல் பிரச்சார நெருக்கத்திலேயே பயங்கரமா போராடுனாங்க. அது ஜெயிச்சுட்டாங்க. ஆனா எடப்பாடி பழனிசாமி மட்டும் முரட்டு அடிமைத்தனத்தை காட்டினாரு. எடப்பாடி பழனிசாமி அமித்ஷா வாக்குறுதி கொடுத்துட்டாரு, தொகுதி மறுவரையில எந்த பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு ஓரவஞ்சனையே காட்டினாரு. ஏங்க அவன் வந்து ஒரு நடிகன், பேசிக்கா நடிகங்க. ம். எப்படி ஏடிஎம்கேல இருக்கிறப்ப ஜெயலலிதா அம்மாகிட்டையும் சசிகலா கிட்டையும் நடிச்சானோ ஆமா. அதே நடிப்பை இப்ப அமித்ஷா அமித்ஷா கிட்டையும் மோடி கிட்டையும் நடிச்சுக்கிட்டு இருக்கான். ஓகே. புரியுதுங்களா? அப்படியே கொஞ்சம் விட்டா இவன் பிரதமர் ஆயிடுவான். ஓ. நீங்க அந்த- சாதாரண நினைக்காத எடப்பாடிய. ம். விஜயாவது ஒரு பெரம்பெடுத்து 4 அடி அடிச்சோம்னா சொல்றதை கேட்டுக்கிட்டு பண்ணுவான். ம். ம். ஆனா இவன் இருக்கானே, ம். எவன் அடிக்கும் திரும்ப மாட்டான். ம். சீரியஸா ஓ. அடுத்த கட்டம் பிரதமர் ஓ. அந்த ரேஞ்சுக்கு உள்ளடி வேலையை பார்ப்பான். இப்போ அவருக்கு என்ன வந்து பிரதமர் ஆகணும், அதுக்கு தான் ஃபோக்கஸ்டா இருக்காரு எடப்பாடி பழனிசாமி. எண்ணம் அவனுக்கு இருக்க இல்லையான்னு இல்ல, அவனோட செயல்பாடு எப்படின்னா ம். அப்படியே குனிஞ்சு இப்படியே நிக்கிறான்ல, அப்படியே படுத்து காலை நக்குறான்ல, ம். அப்ப தெரியாது, சந்தோஷமா இருக்கும். ம். காலை வாரினதுக்கு அப்புறம் தான் தெரியும். காலை வாரி யாரெல்லாம் விழுந்தா, சசிகலா, டிடிவி தினகரன், இவங்கெல்லாம் விழுந்தாங்க தெரியுது இல்ல, ஓபிஎஸ் எல்லாருமே இருந்தாங்க. எல்லாமே விழுந்தாங்கல்ல. அப்போ அமித்ஷாவும் மோடி விழுவுறதுக்கு எவ்வளவு நாள்? ஓகே. ஓகே. ஒரு விஷயங்க, மக்களை எப்படி ஏமாத்தணுமோ, எப்படி மேனிப்புலேட் பண்ணணுமோ அந்த மாதிரி ஒரு செயலை செஞ்சு ம். நடத்திட்டு இருக்காங்க. இவனுங்கள்ட்ட வந்து சீரியஸா சொல்றேன், தமிழன்கிற உணர்வும் கிடையாது, அட்லீஸ்ட் ஜாதி உணர்வும் கிடையாது. ம். இவனுங்க குடும்பம் வரைக்கும் அப்படின்னு. இவன் எடப்பாடிக்கெல்லாம் குடும்ப உணர்வும் கிடையாது. ம். அவன்லாம் வந்து சுயநலவாதி.
ஓகே. ஆமா, அங்கங்க உள்ளார இருந்து வெளியில வந்துன்னா வேற லெவல்ல எல்லாம் வரும். வராம பாதுகாத்துக்கிறாங்கல்ல. இவனுங்களோட ரகசியத்தெல்லாம் பாதுகாத்து வச்சிருக்க வரைக்கும் தான் இவனுங்க நல்லவனுங்க. ஓகே. ஆமா, எல்லா வண்டவாளமும் தண்டவாளத்தை ஏறுச்சுன்னா. ஆனா என்னன்னு தெரியல எனக்கு, ஏன் திமுக காரங்க இவ்வளவு தூரத்துக்கு விட்டுக்கிட்டு இருக்காங்கிறது எனக்கு புரியல. இவங்களோட சிண்டு அங்க போய்கிச்சா? ஏன்னா ஒரு தமிழ் இனத்துக்கும் தமிழ் மக்களுக்கும் தமிழ் நாட்டுக்கும் சீர்குலைக்கிற ஒரு விஷயத்தை தான் இவனுங்க பண்றானுங்க. கண்டிப்பா. பிஜேபியோட போய் இவ்வளவு தூரம் நடக்குது அப்படின்னா பிஜேபிக்காரன் என்ன பண்றான் அப்படின்னா, ஒட்டுமொத்த இந்திக்காரனை உள்ளார இறக்கி இங்க மதவாதத்தை தூண்டி இந்திக்காரனும் இங்க இருக்கிற, புரியுதுங்களா, இந்துவும் ஒன்னா சேர்ந்து முஸ்லீமையும் கிறிஸ்துவனையும் அடிச்சு விரட்டணும். அப்புறமேல அவனுங்களை அடிச்சு விரட்டியாச்சுன்னா அதுக்கப்புறம் இந்திக்காரனுக்கும் தமிழனுக்கும் சண்டை. ஓகே. அப்ப தமிழனையும் அடிச்சு விரட்டிட்டு டோட்டலா தமிழ்நாட்டுல இந்திக்காரனா இருக்கணுங்கிறதான் அந்த லாபியை கிரியேட் பண்றானுங்க. இது எந்த விதத்துல சரி? இது ஏன் எந்த தமிழ் மக்களும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறானுங்க? இத பண்றதுக்கு ஒரு சீமான், ஒரு எடப்பாடி, ஒரு விஜய், இன்னும் மற்றும் பலர் அப்படிங்கிற மாதிரி ஒண்ணு சேர்ந்திருக்கானுங்க. புரியுதுங்களா? இந்த கீழ்ஜாதி கீழ்த்தட்டு மக்களோட கூட்டணி அப்படிங்கிறது திமுக கிடையாது. திமுக நீங்க நல்லா வாட்ச் பண்ணீங்கன்னா ஃபுல்லா இவனுங்க எப்படி தெரியுமா, தெலுங்கு லாபின்னு சொல்லி திமுகவை விரட்டி விடுறாங்க. கலைஞர் வந்து தெலுங்குனா இருந்ததுனால தான் இந்திய எதிர்ப்புக்கு தண்டவாளத்துல தலை வச்சு படுத்தாரா? இல்ல. அத்தனை பேரும் திமுக கட்சிக்காரனுங்க தானே அத்தனை பேர் அடிபட்டு உதப்பட்டு நின்னானுங்க. திமுக காரனுக்கு இல்லாத தமிழ் உணர்வும் தமிழ் பேச்சும் வந்து சீமான் பேசிட்டாரா? இல்ல. இந்த கம்யூனிட்டிங்க இன்னைக்கு இருக்கிற இந்த 2K கிட்ட பேசிக்கிட்டு இவங்க தான் தமிழ் உணர்வோட இருக்காங்க, திமுக காரங்க சுத்தமா தமிழ் உணர்வே இல்லாம இருக்காங்க அப்படிங்கறத போர்ட்ரேட் பண்றானுங்க. மொத ஹிந்தி எதிர்ப்பு நடத்துனதே திமுக காரனுங்க தான். கண்டிப்பா. இப்போ கூட அவங்க தான் சார் எதிர்த்துட்டு இருக்காங்க. திமுக தான் எதிர்த்துட்டு இருக்கு இந்திய எதிர்ப்பு. நான் முதல்னு சொல்றேங்க, முதல் அப்படின்னு இன்ன வரைக்கும். ஆமா. அந்த இப்ப என்னன்னா திமுகவுல வந்து அந்த சொற்றொடரா பேசுறது இருக்குல்ல, எதுக மோனையோட கலைஞருக்கு அப்புறம் தமிழருவி மணியன் இந்த மாதிரி சில கேரக்டர்ஸ்க்கெல்லாம் அப்புறம் இப்ப இருக்கிறவனு எவனும் அந்த சொற்றொடரா பேச மாட்டேங்கிறாங்க. இப்ப எதுக மோனையோட அது மாதிரி பேசாம இருக்கிறதுனால இவங்க தமிழ் உணர்வு இல்லாம இருக்காங்க. இவங்க பொண்ணு கட்டினதெல்லாம் தெலுங்கு, அதனால எல்லாம் தெலுங்குக்காரன் ஆயிட்டானுங்க அப்படிங்கிறது மாதிரி இவர்கள் மேல ஒரு தெலுங்கு சாயத்தை பூசி நீங்க திராவிடமே கிடையாது, இது திருட்டு திராவிடம் அப்படின்னு சொல்லி அந்த திராவிட கொள்கையே மாத்துறானுங்க. இதே மத்த ஸ்டேட்ல எல்லாம் திராவிடம் இருக்கா? அது என்ன தமிழ்நாட்டுல மட்டும் திராவிடம் அப்படின்னு? தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடுன்னு பேரு வச்சது திமுக காரன். ஏன் திராவிட நாடுன்னு வைக்க கூடாது? அவனுங்க வச்சுட்டு போயிருக்கலாம்ல. ஏன் தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடுன்னு பேர் வரும்னு வாங்கினானுங்க? அப்ப எந்த அளவுக்கு மொழிப்பற்று அவனுங்கள்ட்ட இருந்திருக்குது, அதெல்லாம் கொஞ்சம் யோசிக்க வேணாம் அந்த மக்கள். கண்டிப்பா யோசிக்க. இன்னும் போற போக்கு நான் சொல்றேன் சீரியஸா, அடுத்தாப்புல ஏடிஎம்கே ஆட்சி அமைச்சு இவங்க எல்லாம் கூட்டணி ஆட்சி அமைப்பானுங்க. அமைச்சாலும் சீரியஸா சொல்றேன், பாஜகவோட ஆள் தான் இங்க முதலமைச்சரா இருப்பான். பாஜக முதலமைச்சர் ஆயிட்டா அடுத்தாப்புல என்ன நடக்குன்னா ஸ்ட்ரெயிட்டா தமிழை காலி பண்ணிடுவானுங்க. இப்ப எல்லாம் கோயில்ல மறுசீரமைப்பு பணின்னு ஒண்ணு நடத்திட்டு இருக்கானுங்க. எது கோயில்லாம் பழசா போயிருச்சான், அதனால மறுசீரமைப்பு பணின்னு ஒரு விஷயத்த போட்டுக்கிட்டு தமிழ்ல எழுதி இருக்கிற கல்வெட்டெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் சுரண்டி ரிமூவ் பண்ணிட்டு தமிழ் அப்படிங்கறதே ஒண்ணு கிடையாதுங்கிறத போர்ட்ரேட் பண்ற விஷயத்துக்கு நடத்திட்டு இருக்காங்க. இதை எவனாவது சொல்றானா? எந்த மீடியாவது பேசுறானுங்களா இதை பத்தி? கல்வெட்டு புறநமிக்கும் பணியா கம்யூனிட்டி பேரு வேற வச்சுக்கிறானுங்க இதுல. தமிழ் அழிப்பு நடந்துகிட்டு இருக்குது, இத பத்தி எவனாவது பேசுறானா? இல்ல. நீங்க பேசுறீங்க சார் கரெக்டா. நான் பேசுறத ஒரு விஷயம் 4 பேர் பார்க்க மாட்டான். பேச வேண்டியவன் பேசணுங்க, புரியுதுங்களா? பேச வேண்டியவனா யாரு? பப்ளிக்ல இருக்கிறவன் பேசணும். சீரியஸா இந்த நேரத்துல தமிழ் மக்களை காப்பாற்றணும் அப்படின்னா ஒரு அஜித் வந்து முதல் ஓட்டா டிஎம்கேக்கு போட்டங்கிறத பகிரங்கமா செய்யணும். நான் சொல்லக்கூடாதுல்ல சார் யாருக்கு ஓட்டு போட்டேன்னு? மறைமுகமா சொல்லலாம்ல. அது கூட தப்பு தானே சார்? தப்பு கிடையாது. நாடு நல்லா இருக்கணும், நாடு நாசமா போகக்கூடாது. நம்ம குடும்பமும் இங்கதான் இருக்குது, நம்ம குடும்பம் போய் ஃபாரின்ல செட்டில் ஆகல. இவ்வளவுக்கு இன்னைக்கு திங்கிற சோறு இந்த தமிழ்நாட்டுல இந்த தமிழ் மக்கள் போட்ட பிச்சை அப்படிங்கிற நினைப்பு நமக்கு இருக்கணும். புரியுதுங்களா? ஒவ்வொரு ரூபாயும் கஷ்டப்பட்டு கொண்டு வந்துதான்
உங்கள்கிட்ட தியேட்டர்ல டிக்கெட் வாங்கி பார்த்துருக்கான். ஆமா, அப்ப அவன்லாம் நல்லா இருக்குன்னு நீங்க நினைச்சீங்கன்னா என்ன செய்யணும்? கண்டிப்பா. புரியுதுங்களா? இது சீரியஸா சொல்றேன். ஒரு திமுக காரணங்களுக்கும் மத்த கட்சிக்காரங்களுக்கும் நடக்கிற ஒரு தேர்தல் கிடையாது. கண்டிப்பா. இது விஜய் சொல்றான் தெரியுமா? 50 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கிற தேர்தல், இது பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் ம். அப்படின்னு. அவன் சொல்றது உண்மைதான். திமுக காரனுங்க டெல்லியோட போராடிட்டு இருக்கானுங்க. ம். இது டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாட்டுக்கு நடக்கிற பிரச்சனை. ம். இத மக்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு எந்த கம்யூனிட்டி முன்வர மாட்டேங்கிறானுங்க. உடைச்சிடுறாங்க சார் அது ஈஸியா. அதான். அதிமுகவும் சரி, விஜயும் சரி உடைச்சிடுறாங்க ஈஸியா. ஏன்னா மக்கள் பைத்தியக்காரனா இருக்காங்க. ம். புரியுதுங்களா? படிக்காத அறிவு இல்லாத மக்களை இவனுங்க ஏற்படுத்தி வச்சிருக்கானுங்க. நமக்கு தலைவனா இருக்கிறவனுக்கு எவ்வளவு அறிவு இருக்குங்கிறதே யோசிக்க மாட்டேங்கிறானே. ஆமா. புரியுதுங்களா? அந்த ரேஞ்சில இவன் இலவசம் கொடுத்தா இவனை விட நான் கூட கொடுப்பேன் அப்படின்னு மக்களை ஏமாத்தியே இலவசத்தை கொடுத்து ஏமாத்தி ஓட்டை வாங்கி ஆட்சியை பிடிக்கணும். நான் சொல்றது என்னன்னா எல்லா கட்சியுமேங்க ம். எலெக்ஷன் டைம் வீடு வீடா ஓட்டு கேட்கறானுங்களே. ஆமா. எலெக்ஷனுக்கு அப்புறம் அடுத்த 5 வருஷத்துல எவனாவது வீடு வீடா போறானுங்களாங்க? வரலையே சார். ஆ? வரலையே சார். இது எந்த கட்சியா இருக்கட்டும் வர்றானுங்களா? வரல. அப்ப என்ன மயிருக்கு அரசியல் ஓட்டு ம். ஜனநாயகம்? ஆ? ஜனநாயகம் என்பது மக்களை அறிவில்லாத இடத்துக்கு அழைச்சிக்கிட்டு போறதுதான் ஜனநாயகம். ம். அப்படி இருந்து நம்ம ஜனநாயகத்தை கொண்டாடுறதுக்கு காரணம் என்னன்னா இந்தியாங்கிறது பல்வேறு மொழி பேசும் மாநில அமைப்புகள் கொண்ட நாடு. ம். புரியுதுங்களா? அதுல பிரிவினைவாதத்தை உண்டு பண்ணிடக்கூடாது, எல்லாரும் சேர்ந்து ஒண்ணா இருக்கணும் அப்படிங்கிறது தான் இதுல இருக்கிற கட்டமைப்பு. இந்த கட்டமைப்பு என்ன பண்றானுங்கன்னா எல்லாரும் இந்தியனா இருக்க வேணாம், எல்லாரும் இந்துவா இருப்போம் அப்படின்னு முன்னெடுக்கிறானுங்க. ஓகே. இது எந்த விதத்துல சரி? கரெக்ட் சார். நீங்க சொன்னது 100% கரெக்ட் அப்படின்றது ரொம்ப வெட்ட வெளிச்சமா இருக்கு. தொடர்ந்து பேசுவோம். ரொம்ப நன்றி. வணக்கம். நன்றி, வணக்கம்.